நான் மணிமாறன். நான் ஒரு திக்குவாய் நபர். ஏற்கனவே திக்குவாய் சம்பந்தமாக 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த வாழ்வியல் ஆன்மீகம் என்னுடைய 3வது புத்தகம். இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தை எதுக்காக நான் எழுதுனேன்னு சொல்ல போகிறேன். நான் வாழ்க்கையில் பல சிக்கல்களை பார்த்துருக்கேன். என்னுடைய ஆசை ஆன்மீகம் வாழ்க்கையில் பிரிந்து இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த புத்தகத்தை படித்தால் மாற்றம் வர வேண்டும் என்னும் ஒரு ஆசை. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆன்மீகன்றது கோயில், பூஜை, சடங்கு, மந்திரம் இதே தான் அவங்க நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு தோன்றியது வாழ்க்கையிலேயே ஆன்மீகம் இருக்க வேண்டும். இது ஒரு மத புத்தகம் இல்லை, ஒரு உபதேச புத்தகமும் இல்லை. இது நடைமுறை வாழ்க்கை வழிகாட்டு. இந்த புத்தகத்தில் 30 அத்தியாயங்கள் அப்போ தரப்பட்டுள்ளன. அதில் ஒரு சில அத்தியாயங்கள் பேரை நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும், அப்புறம் பிறருக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும், நன்றி உணர்வுடன் வாழ்வது எப்படி, தன்னம்பிக்கையுடன் வாழ்வது எப்படி, இந்த மாதிரி 30 அத்தியாயங்கள் இந்த புக்கில் நான் தந்திருக்கிறேன். சரி, இந்த புக்கை யாருக்காக எழுதப்பட்டது? இந்த புக்கு இன்றைய வாழ்க்கை முறையில் சோர்ந்து போனவங்களுக்கும், எப்படி வாழ வேண்டும் என்று குழப்பத்தில் உள்ளவர்களுக்கும், ஆன்மீகத்தை பார்த்து பயப்படுபவர்களுக்கும், அப்புறம் அமைதியான வாழ்க்கையை தேடும் முதியோர்களுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் எதுவுமே சரியா இல்லாத நேரத்தில் மனசுக்கு ஒரு தோழன் மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் உங்களை உங்களோடு பேச வைக்கும். அதுவே முதல் மாற்றம். நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்முடைய அணுகுமுறையை கட்டுப்படுத்த முடியும். இந்த புத்தகத்தை ஆன்லைனில் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.